வெங்கடேசன் என்பவர் மூலம் முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியனின் அறிமுகம் கிடைத்ததாக முனுசாமி தகவல் தெரிவித்திருந்த சூழலில் லஞ்ச மோசடி செய்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சுப்பிரமணியன் மீது லஞ்ச ஒழிப்பு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாய் வியாபாரி ரூபாய் 65 லட்சம் மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாய் வியாபாரியிடம் அவர் மோசடி செய்ததாக அவர் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம். குமரேசன், அதிமுக முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்பான முழு விவரம். அதாவது கடந்த 2013ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சி காலத்தில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருந்த புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையைச் சேர்ந்த சுப்பிரமணியன் இவர் முன்னாள் அமைச்சர். அதாவது 2013ஆம் ஆண்டு அதிமுகவில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருந்த போது சேலம் அஸ்தம்பட்டி ஜான்சன்பேட்டை கிழக்கு தெருவை சேர்ந்த முனுசாமி என்பவர் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் அவரை தொடர்ந்து சந்தித்து வந்த நிலையில் முனுசாமி கோரைப்பாய் வியாபாரம் செய்து வந்திருந்தார். மொத்தமாகவும் அதே போல சில்லறையாகவும் கோரைப்பாய் வியாபாரம் செய்து வந்திருக்கிறார். அந்த கோரைப்பாய் வியாபாரத்தின் மூலமாக அவருக்கு அறிமுகமானதோடு வெங்கடேசன் என்ற ஆசிரியர், ஆதி திராவிட நலத்துறையில் ஆசிரியராக பணியாற்றி வந்த வெங்கடேசன் என்பவர் அமைச்சரிடம் கொண்டு சென்று அவரை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இதன் காரணமாக கடந்த 2013ஆம் ஆண்டு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருந்த சுப்பிரமணியத்திடம் நல்ல அறிமுகமானதின் காரணமாக அப்போது உண்டு உறைவிடை பள்ளிகளுக்கு அவர் கோரைப்பாய் சப்ளை செய்திருக்கிறார். அதாவது குறிப்பாக பெரிய கிருஷ்ணாபுரத்தில் உள்ள உண்டு உறைவிடை பள்ளிக்கு 300 பாயும், அதே போல கருமந்துறை வெள்ளிமலை உண்டு உறைவிடை பள்ளிக்கு 400 பாயும் என 700 பாயை அவர் கொடுத்திருக்கிறார். அதனை தொடர்ந்து அமைச்சரை சந்தித்து வந்திருக்கிறார். அந்த சமயத்தில் தான் ஆதி திராவிட நலத்துறையில் அதாவது 80 பேர் சமையல் பணிக்கு ஆள் எடுக்கப்படுகிறது. இதில் 25 பேர் சேலம் மாவட்ட பணி ஆணை வழங்க உள்ளோம். எனவே அவர்களில் யாராவது உங்களுக்கு தெரிந்திருந்தால் அறிமுகப்படுத்தினால் உங்களுக்கு அந்த வேலையை நாங்கள் கொடுப்போம். தலா 3 லட்சம் வீதம் யார் வாங்கி தருகிறார்களோ அவர்களுக்கு அந்த சமையல் பணி வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதன் பேரில் முனுசாமி அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் என பல பேரிடம் அவர் கேட்டு பணத்தை வசூல் செய்து தந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக அவர் முதல் கட்டமாக அதாவது கடந்த 2015ஆம் ஆண்டு அக்டோபர் 22ஆம் தேதி 15 லட்சம் ரூபாயை இலுப்பூரில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கொடுத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து படிப்படியாக அவர் கடந்த 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் ஒரு 20 லட்சம் ரூபாயும், அதன் பின்னர் 3ஆம் தவணை 4ஆம் தவணை என தலா 15 லட்சம் என 30 லட்சம் ரூபாய் என மொத்தமாக 65 லட்சத்தை முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியத்திடம் வழங்கியிருக்கிறார். இது பணத்தை அவருடைய மகள் லாவண்யாவிடம் அமைச்சர் கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் தான் பணத்தை வாங்கிக் கொண்டு பல மாதங்களாக அவருக்கு வேலை வாங்கி தராமல் அவர்களை தொடர்ந்து இழுத்தடித்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த 2016ஆம் ஆண்டு மீண்டும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் சுப்பிரமணியத்திற்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கவில்லை. இதனால் அமைச்சர் தொடர்ந்து முனுசாமியை பார்க்காமல் புறக்கணித்து வந்தார். இந்த நிலையில் தான் முனுசாமி தொடர்ந்து அவர்களை சந்தித்து சுப்பிரமணியனையும் மற்றும் அவருடைய மகள் லாவண்யா ஆகியோரை சந்தித்து தனக்கு தான் வழங்கிய அந்த 65 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டு வந்திருக்கிறார். ஆனாலும் கூட 23,50,000 ரூபாயை கொடுத்துவிட்டு மீதி 41,50,000 ரூபாயை தராமல் தொடர்ந்து ஏமாற்றி வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் மீண்டும் முன்னாள் அமைச்சரை சந்தித்து முனுசாமி கேட்டபோது அவரை ஆள் வைத்து அடித்து மிரட்டி இருக்கிறார்கள். எனவே இது தொடர்பாக முனுசாமி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சேலம் மாநகர காவல் ஆணையரிடம் புகார் கொடுத்திருந்தார். இந்த புகாரை விசாரிக்க சேலம் மத்திய குற்றப்பிரிவுக்கு உத்தரவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் மீதும் அவருடைய மகள் மற்றும் மகன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் தான் இந்த வழக்கு அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்த அனுமதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் உத்தரவின் பேரில் தற்போது சேலம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது சேலம் லஞ்ச ஒழிப்பு பிரிவு டிஎஸ்பி கிருஷ்ணராஜன் தற்போது இந்த வழக்கை பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அதாவது சமையல் வேலை வாங்கி தருவதாக கூறி பணத்தை வாங்கி கொண்டு மோசடி செய்த புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையைச் சேர்ந்த முன்னாள் அதிமுக அமைச்சர் சுப்பிரமணியன் மற்றும் அவருடைய மகள் லாவண்யா ஆகியோர் மீது மோசடி உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை தொடங்கி இருக்கிறது. இதனால் விரைவில் முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.